கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கும் நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எபேசியர் 2 8, 9, 10 ஒவ்வொரு நாளும் தேவன் தருகின்ற கிருபைகளுக்காக நாம் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கலாம். தேவன் நம்முடைய தகுதிக்கு ஏற்ப அல்ல, நமக்கு தேவையானதை கொடுப்பதே கிருபையாகும். நம்முடைய வாழ்க்கையின் உள்ள அனைத்தும் தேவனுடைய கிருபையின் பரிசாகும். நாம் இப்போது சுவாசிக்கும் காற்று கூட தேவன் நமக்கு தருகின்ற கிருபையாகும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு நல்ல மற்றும் சரியான பரிசும் தேவனை சுட்டி காட்டுகிறது. அவர் நம்மை நேசிப்பதால் அதை நமக்கு கொடுத்தார். பரலோகம் என்பது தேவனின் கிருபையின் பரிசாகும். பரலோகத்திற்கு செல்லும் வழியை நாம சம்பாதிக்கவோ பேரம் பேசியோ வாங்க முடியாது. ஆனால் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். இதனால் நாம் தேவனுடன் ஒப்புரவாக முடியும் என்று நம்புவதன் மூலம் நாம் இந்த இலவச பரிசை பெறுகிறோம். நாமவே அதை செய்ய முடியாது. எனவே இயேசு அதை நமக்காக செய்தார். இதுவே இந்த உலகத்தின் கிடைக்கும் மிகப்பெரிய கிருபையின் பரிசாகும். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய நீதியினாலோ அல்லது எங்களுடைய செயல்களினாலோ உம்முடைய கிருபையை சம்பாதிக்க முடியாது என்பதை உணர்ந்தவர்களாய் நீ தருகின்ற கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். உம்முடைய சித்தம் செய்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் தேவைகளை சந்தியும். உம்முடைய சமாதானத்தினால் நிரப்பி வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.